புரி ஸ்ரீ ஜெகந்நாத திருத்தல மாஹாத்மியம். சத்குரு கூறினார், உப்பு ஏரியின் கரையில் புருஷோத்தமம் என்ற இடம் உள்ளது. ஸ்வர்க்கத்திலிருந்தும் கூட அரிதான புண்ணிய இடம் இது. பரமபுருஷர் என்பதால் அவரே அந்த நகரத்தில் இருக்கிறார். எனவே அந்த நாமத்தில் நிபுணத்துவம் பெற்றவர்களால் பரமபுருஷ பகவான் என்று கூறப்படுகிறது. முற்காலத்தில் இந்திரத்யும்னன் என்ற மன்னன் பாண்டிய நாட்டில் வாழ்ந்தார். அவர் அகஸ்தியரின் சீடராகவும் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் பக்தியில் மிகுந்த நீதியுள்ளவராகவும் இருந்தார். புனித யாத்திரையில் ஈடுபட்டிருந்த போது அரசர் நீலாச்சல மலையை அடைந்தார். ஸ்ரீ வைஷ்ணவ முனிவர்களும் பிராமணர்களும் வேதங்களை நன்கு அறிந்தவர்கள். அப்போது அரசன் இந்திரத்யும்னன் நீலமலையின் பெருமையை கேள்விப்பட்டார். வாசுதேவரை நேரடியாக உணர பெரும் துறவரங்களை மேற்கொண்டார். அவர் 12 ஸ்வரங்களை பாடி ஸ்ரீ மகாவிஷ்ணுவை வணங்கினார். 12 ஆண்டுகளின் முடிவில் பரமபுருஷ பகவான் தம்முடைய தோற்றத்தை கொடுத்தார். அவர் பிரபஞ்சத்தின் இறைவன் மற்றும் அனைத்து செல்வங்களுக்கும் அதிபதி. இதை கண்ட மன்னர் மிகவும் மகிழ்ச்சியடைந்து கூப்பிய திருக்கரங்களுடன் அவரை வணங்கினார். இந்திரத்யும்னன் கூறினார், மது கைடவன் ஆகிய 2 அரக்கர்களை கொன்ற பிறகு பரமபுருஷ பகவான் வேதங்களை எடுத்து படைப்பாளியான பிரம்மதேவரிடம் கொடுத்தார். பெருங்கடலில் மீன் வடிவில் இருக்கும் அந்த பரமபுருஷ பகவானுக்கு வணக்கம். தேவர்களும் அசுரர்களும் திருப்பார் கடலை கடைய அமிர்தத்திற்காக கடலை கடைந்தனர். பிரபஞ்சத்தின் நடுவில் அவதரித்த அந்த ஆமையான கூர்ம பகவானுக்கு வணக்கங்கள். பரமபுருஷ பகவான் அவர் பிரார்த்தனை செய்யப்பட்டு தாமரை இருக்கையில் அமர்ந்து பூமியை தண்ணீரில் இருந்து உயர்த்தினார். ஒரு பெரிய அரவத்தின் அசல் வடிவத்தை எடுத்து கொண்ட நான் அந்த பரமபுருஷ பகவானுக்கு எனது வணக்கங்களை சமர்ப்பிக்கிறேன். தனது பக்தர்களின் வார்த்தைகளின் உண்மையை நிலைநாட்ட அவர் அனைவரையும் காக்க அவதரித்தார். நரசிம்மமூர்த்தியுடன் தனது வடிவத்தை இணைத்த அந்த பரமபுருஷ பகவானுக்கு வணக்கங்கள். திரிவிக்ரமனாக உருவெடுத்து பூமியை தன் பாதத்தால் அளந்தார். உலகையும் சுத்தப்படுத்திய பாதங்களை கொண்ட அந்த பரமபுருஷ பகவானுக்கு வணக்கம். 3 அல்லது 7 முறை போரில் விளையாடி பூமியை சத்திரியர்கள் இல்லாததாக ஆக்கினார். முனிவரின் பரம்பரையில் வந்த அந்த பரமபுருஷ பகவானுக்கு எனது வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இக்ஷ்வாகு வம்சத்தில் தனது சொந்த மகிமையால் இந்த உலகில் மதத்தையும் உண்மையையும் தோற்கடித்தார். அதை நிலைநாட்டிய அந்த பெருமானுக்கு எனது வணக்கங்களை சமர்ப்பிக்கிறேன். உலக பாரத்தை போக்குவதற்காக போரில் வானர கொடியின் தேருக்கு சாரதியானார். கீதையை இயற்றிய மற்றும் உபதேசித்த பரமபுருஷ பகவானுக்கு எனது வணக்கங்களை சமர்ப்பிக்கிறேன். அங்கீகரிக்கப்படாதவர்களை குழப்பியாக சடங்குகளில் இருந்து விலக்கியவர். புத்தரே, தூய்மையான கருணை நிறைந்த தாம் கடவுளின் உன்னத புருஷனான தமக்கு எனது வணக்கங்களை சமர்ப்பிக்கிறேன். 1000 ஆண்டு முடிவில் இறைவன் மீண்டும் பூமியில் முட்டாள் யவனர்களை கொன்றார். அவர் தனது மாசற்ற கடமையை நிறைவேற்றுவார். அந்த பகவானுக்கு எனது வணக்கங்களை சமர்ப்பிக்கிறேன். ஸ்ரீ சத்குரு கூறினார், பிரபஞ்சத்தின் அதிபதியான பரமபுருஷ பகவானை இவ்வாறு துதித்து விழிகளில் விழி நீருடன் மௌனமாக கைகளை கூப்பிக்கொண்டு மௌனமானார். அப்போது தாமரை விழிகளை உடைய இறைவன் தன்னலமற்ற கருணை பொக்கிஷமாக தோன்றினார். இனிமையான புன்னகையுடன் அழகான வார்த்தைகளை கூறலானார். இறைவன் கூறினார், அரசரே, பிரபஞ்சம் அபாதாள பிரம்மலோகமாக பார்க்கப்படுகிறது. என்னுடைய இந்த ஸ்தூலமான வடிவமே அழியக்கூடிய புருஷன் என்று அழைக்கப்படுகிறது. பரமபுருஷன் மற்றொருவர் புலம் அறிந்தவர். அவரது உணர்வின் ஒளியால் மட்டுமே இவை அனைத்தும் ஒளிர்கின்றன. இவ்வாறே என்னை எல்லா எழுத்துக்களுக்கும் அப்பாற்பட்ட பரமபுருஷனாக அறிந்து கொள்ளுங்கள். அவர் அனைத்து உலகங்களுக்கும் சாட்சியாகவும் மந்தமானவர்களின் வாழ்க்கையை ஒழுங்குபடுத்துபவராகவும் இருக்கிறார். இவ்வளவு பெரிய மனிதரான தங்கள் பக்தியில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். என்னிடம் வரம் கேட்பீராக. தாம் விரும்பியதை நான் தருகிறேன். இந்திரத்யும்ன மன்னர் கூறினார்,
இது அவரது பக்தர்களின் போஷாக்கிற்காகவும் அனைத்து உலகங்களின் நலனிற்காகவும் உள்ளது. ஸ்ரீ மகாவிஷ்ணுவே தமது கருணையால் தாம் எப்போதும் இங்கு தமது பிரசன்னமான வடிவத்துடன் இருக்க வேண்டும். உரிய காலத்தில் மழை பெய்து பூமி வளமாகட்டும். எல்லா இடங்களிலும் உணவு இருக்கட்டும். ஆண்கள் மகிழ்ச்சியாக இருக்கட்டும். பகவானே, பிராமணர்களில் சிறந்தவர்கள் உங்களுக்கு ஏராளமான உணவுகளுடன் பலியிடட்டும். பிரபஞ்சத்தின் தலைவரே, தாங்கள் திருப்தியடைந்தால் 3 உலகங்களும் திருப்தியடையும். இறைவன் கூறினார், அது அப்படியே ஆகட்டும். பெரிய அரசரே, நான் என் இருப்பை உணர வைப்பேன். நான் வசிக்க ஒரு அழகான குடியிருப்பை உருவாக்குங்கள். அதாவது ஒரு ஆலயத்தை ஏற்படுத்துங்கள். வேம்பு மரம் கிழக்கு பெருங்கடலின் நடுவில் தனியாக உள்ளது. அரசே, உன்னதமான தெய்வீக பிரம்மமயி வருவாள். விதிமுறைப்படி அவளை கோயிலில் நிறுவுங்கள். சந்திரனும் சூரியனும் சந்தேகத்திற்கு இடமின்றி என் இருப்பை அவளில் உணர வைக்கின்றன. ஸ்ரீ சத்குரு கூறினார். இவ்வாறு கூறிவிட்டு பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் அந்த இடத்தை விட்டு மறைந்தார். அரசரும் பக்தியுடன் பிராமணர்கள் மற்றும் ஸ்ரீ வைஷ்ணவர்களுடன் இருந்தார். கடலின் கரையை அடைந்து பெரும் உற்சவத்துடன் யாகம் செய்தார். அப்போது மரத்தாலும் கருவேல மரத்தாலும் செய்யப்பட்ட மற்றொரு பெண் தோன்றினாள். அப்போது மக்கள் அனைவரும் அவரை கண்டு மகிழ்ச்சி அடைந்தனர். சங்கர்ஷ்ணர், வாசுதேவர், விஷ்ணுமாயா ஆகியோர் ஆலயத்தில் வழிபட்டனர். பெரிய அரசர் அவரை நிறுவி மரியாதையுடன் வணங்கினார். பரமபுருஷ பகவான் அங்கே இருக்கிறார். இன்றும் வல்லமை படைத்த இறைவன் அனைத்து லோகங்களின் நலனுக்காக இருக்கிறார். ஸ்ரீ சத்குரு கூறினார். பரமபுருஷ பகவானின் மகத்துவத்தை பூமியில் யாரால் விவரிக்க முடியும்? ஒரு மனிதன் உள்ளே நுழைவதன் மூலம் நாராயணன் ஆகிறான். நான் இங்கே பல வழிகளில் கூறியதை சுருக்கமாக கூறுகிறேன். பரமபுருஷ பகவான் எல்லா புண்ணிய ஸ்தலங்களிலும் முதன்மையானவர். அந்த அழகிய வயல் வெளியில் அவர் படுத்ததும் எழுந்ததும் ஸ்ரீஹரியை காணும் மனிதன் தேவர்களாலும் வணங்கப்படுகிறான். தாமரை கண்களை உடைய பிரபஞ்சத்தின் திருவருளை தன் தேரில் அமர்ந்திருப்பதை காண்பவர் துன்பங்கள் நிறைந்த இவ்வுலகில் அவனுக்கு மறுபிறப்பு இல்லை. அங்கு அவரை கட்டையால் தாக்கியதில் உடல் சிவப்பாக மாறியது. பிரம்மதேவர், தேவேந்திரன் மற்றும் ஈசனார் போன்ற அனைத்து தேவர்களும் அவரை வணங்குகிறார்கள். முன்னொரு காலத்தில் அன்னை தேவகியின் மைந்தனின் அத்தையாக சௌரசேனி என்றொரு பெண் இருந்தாள். உத்கலாவின் மன்னன் தன் மகள் ஸ்ருதா தேவிகாவை மணந்து அவளுக்கு ஒரு இல்லத்தை கட்டினான். தன் தந்தையின் தங்கைக்கு இன்பமாக இருந்த பெரிய ஆன்மா சீர் அணிந்த சுபத்ரையுடன் சேர்ந்து கொண்டது. அவரது தெய்வீக ரதத்தில் ஏறி அவர் 2 கடலின் கிழக்கு கரையில் உள்ள நீலமலைக்கு சென்றார். சுபத்ராவும் ஸ்ருத தேவியும் தன் சகோதரனின் 2 மகன்களை கௌரவிப்பதில் மகிழ்ச்சி அடைந்தனர். பிறகு அவர்களை கௌரவித்து நகரத்திலும் தன் இல்லத்திலும் குடியமர்த்தினார். அந்த நேரத்தில் சிவபெருமான் பிருந்தாவனத்தில் இருந்து திரும்பி தேவி ராதையை பிரிந்த தனது உணர்வுகளை பற்றி கூறினார். தேவ ரிஷியான நாரத மாமுனிவர் முகுந்தரின் திருவாக்கிலிருந்து இதை கேட்டதும் வேதனையின் காரணமாக உடலை விட்டு பிரிந்தது. முகுந்த பகவானின் அந்த உடல் இயற்கைக்கு மாறான மங்களகரமானது. அது உண்மையில் தூய்மையானது. ஆயினும் தேவி ராதையை பிரிந்ததன் மூலம் அவர் தன் கடமையை செய்ய வேண்டியிருந்தது. அவளிடமிருந்து இந்த பெருந்தன்மையை அவன் பெற்றான். தேவி ராதையை பிரிந்த முகுந்தனின் உடலை பார்த்த குடும்பத்தினர் திடீரென்று கோபமடைந்தனர். ஸ்ரீராமரின் உடல் கரைந்தது நிச்சயம். இதுதான் அன்பின் மகத்துவம். இதனால் சகோதரர்கள் இருவரின் உடல் உறுப்புகளிலும் ஏற்பட்டுள்ளன. தேவி சுபத்ரையும் அவனை பார்த்ததில் ஆழ்ந்தாள். அவர்களும் அவர்களது 3 சகோதரர்களும் இந்த அன்பின் உலகத்திற்கு அப்பாற்பட்டது மற்றும் புனிதமானது. இந்த தேவ ரிஷிகளை பார்த்த அவர் அவர்களை நட்பாக பார்த்து திடீரென்று சற்று மகிழ்ச்சி அடைந்தார். அவர்கள் பைஷ்மி மற்றும் பாமா மற்றும் நிகிலா தெய்வத்தை வணங்கினர். கோபியர்களாக உடையணிந்தனர். பின்னர் அவள் முன் அவள் தன்னை ராதா என்றும் வல்லவி என்றும் ஸ்ரீகிருஷ்ணருக்கு காட்சியளித்தாள். அவர்களுடன் சேர்ந்து அன்பால் வென்று இங்கு கடலில் அரசர் விழாவை கொண்டாடினார்.
தேவகியின் மைந்தனான இந்த பெரிய முனிவர் சிறந்த துறவிகளால் ஆறுதல் பெற்றார். கடலின் கிழக்கு கரையில் உள்ள இந்த இடம் பிருந்தாவனம் என்று அழைக்கப்படும் ஒரு மறைவான இடம் என்று அவர் நினைத்தார். எனவே இவ்வுலகில் முராரி பகவான் அன்பின் ரூபத்தை எடுத்துக்கொண்டு அவயவங்களிலிருந்து பிரிந்திருக்கிறார். அவன் தன் பார்வையையே இவ்வுலகில் கொடுக்கிறான். செழிப்பை அடைய விரும்பி அவனை குறை கூறுவதில்லை. தாமரை கண்களை உடைய பலபத்ரர், சுபத்ரா மற்றும் ஸ்ரீகிருஷ்ணர் ஆகியோரும் வணங்கப்படுகிறார்கள். பார்க்கும் ஆண்களுக்கு ஒன்றும் சிரமமில்லை. ஒரு சண்டாளன் உணவை தொட்டாலும் பெரியவர்கள் அங்கேயே உணவருந்த வேண்டும். அங்கு லக்ஷ்மி உணவு சமைப்பவராகவும் ஜனார்த்தனரே ரசிப்பவராகவும் இருக்கிறார். கங்கை நீர் போல் பூமியில் எங்கும் புனிதமானது. இதனால் அந்த உணவு எங்கும் புனிதமானது மற்றும் பாவங்களை அளிக்கிறது. பிரம்மதேவரின் தலைமையில் அனைத்து தேவர்களும் மிகவும் அரிதான அந்த உணவை அனுபவித்தனர். தினமும் வந்து ரசிக்கிறார்கள். மனிதர்களுக்கு என்ன ஆயிற்று? 7 உலகங்களிலும் அசையும் மற்றும் அசையாத உயிரினங்களின் உலகங்களில் பரமபுருஷ பகவானுக்கு நிகரான துறை எதுவும் இல்லை. அவர் வளையத்தில் தூங்கினார். விழித்திருக்கும் போது சடங்குகளின் கூட்டத்தில் நின்று பிரயாகையின் மலையில் நீராடி பதரி மலைகளில் மந்திரங்களை உச்சரித்தார். பிரபஞ்சத்தின் அதிபதியே, எதுக்களின் அதிபதி அயோத்தியில் ஒரு கணம் துவாராவதியில் தனது பொழுதுகளை அனுபவித்து கொண்டிருக்கிறார். புருஷோத்தமம் என்றழைக்கப்படும் நீலமலை திருத்தல மாஹாத்மியம் இனிதே நிறைவடைந்தது.